அன்புடை நெஞ்சங்களே, த டிசிப்ளின் ஆஃப் பெர்செப்ஷன் எண் 126. சரியான செயல், ரைட் ஆக்ஷன். ரைச்சியஸ்னஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஒழுக்க நெறியுடைமை அழகானது. ஓர் அழகான மனிதனின் அடையாளம் எது? மேன்மைத்துவமா? இளைய நண்பரே, நீங்கள் அழகானவராக இருக்க விரும்பினால் மனித மேன்மைத்துவத்தின் மீது கவனம் செலுத்தி அதை கைவசப்படுத்த விடாமுயற்சியோடு பயிற்சி செய்யுங்கள். மனித மேன்மைத்துவம் என்பது என்ன? நீங்கள் யாரை போற்றி புகழ்கிறீர்கள் என்பதை பாரபட்சமின்றி அவதானியுங்கள். நியாயமானவர்களையா அல்லது அநியாயக்காரர்களையா? நியாயமானவர்கள் நிதானமானவர்களையா அல்லது ஒழுங்கீனமானவர்களையா? நியாயமானவர்கள் சுய கட்டுப்பாடு உடையவர்களா அல்லது சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களையா? சுய கட்டுப்பாடு உடையவர்கள். நீங்கள் அத்தகைய ஒருவராக உங்களை ஆக்கிக் கொள்வதன் மூலம் நீங்கள் அழகானவராக ஆவீர்கள். ஆனால் நீங்கள் எந்த பண்பு நலன்களை எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அவலட்சணமாக ஆவீர்கள். அழகாக தோன்றுவதற்கு நீங்கள் எத்தனை அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தினாலும் சரி என்கிறார் எபிக்டெட்டஸ் டிஸ்கோர்ஸ் என்ற நூலில். அழகு குறித்து இன்றைய உலகம் கொண்டிருக்கின்ற யோசனைகள் நகைப்புக்குரியவை. எது வசீகரம் என்பதற்கு நாம் கொண்டுள்ள தரங்கள் நம்புவதற்குரிய விதத்தில் ஸ்டாயிசிசத்திற்கு மாறானவையாக இருக்கின்றன. ஏனெனில் நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத விஷயங்களை எடுப்பான கன்னங்கள், நிறம், உயரம், மீன் போன்ற கண்கள் என்பன போன்றவற்றை நாம் போற்றி புகழ்கிறோம். மரபணு ரீதியாக லாட்டரியை வெல்வது உண்மையிலேயே அழகானதா? மரபணு ரீதியான லாட்டரியை வெல்வது உண்மையிலேயே அழகானதா? அல்லது அழகு என்பது நம்முடைய தேர்ந்தெடுப்புகள், செயல்கள் மற்றும் நாம் வளர்த்து கொள்கின்ற பண்பு நலன்களின் அடிப்படையில் வரையறுக்கப்பட வேண்டுமா? நியாய உணர்வு, கடமை குறித்த அர்ப்பணிப்பு, ஒரு கடினமான காலகட்டத்தை அனுபவித்த பிறகு மீண்டும் வழக்கம் போல செயல்படுதல், இவையெல்லாம் அழகான பண்புக்கூறுகள். அவை புறத்தோற்றங்களை விட அதிக ஆழமானவை. இன்று பாரபட்சமின்றி இருப்பதையும் நியாயமாக நடந்து கொள்வதையும் நிலை குலைந்து போகாமல் இருப்பதையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதையும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். அர்ப்பணிப்பும் தியாகமும் அதற்கு தேவை என்றாலும் கூட அது அழகில்லை என்பதால் பிறகு எது அழகு,